நமக்கு கல்மந்த காலனி கோட்ரஸில் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியம் அதுக்கு உட்பட்ட இடம் இருக்குது. அதில் 2018ஆம் ஆண்டு வந்து ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சி தலைவர், ஆர்டிஓ, தாசில்தார் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை படுத்தி 62 வீட்டை இடிச்சாங்க. இடிச்சுட்டு அதில் குடியிருக்கிறவங்களுக்கே நாங்கள் வீடை கொடுத்துட்றோம், வெளியாளுங்க கொடுக்க மாட்டோங்கிற ஒப்பந்த அடிப்படையில் எங்களை காலி பண்ண சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் காலி பண்ணோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்குறங்கிற பேரில் எங்களெல்லாம் வந்து 1 லட்ச ரூபா டிடி கட்டணும். அதுக்கு நாங்கள் ஒரு 60, 70 பேர், 100 பேர் கட்டிட்டோம். மீதி இருக்க 40, 50 பேருக்கு நாங்கள் டிடி எடுத்து ரெடியாக வச்சிருக்கோம். 3 வருஷமா வெயிட்டிங்ல இருக்கு. இந்த இவங்களே டிடி எடுத்து ஒரு 3 வருஷமா வெயிட்டிங்ல வச்சிருக்க டிடியை கவர்மெண்ட் அலாட் பண்ண வீட்டை திமுக காரங்க வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர், எம்பி, எம்எல்ஏ அவங்க வந்து பரிந்துரை பண்ணாங்கன்னு சொல்லி மாண்புமிகு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது. இப்படி செய்யப்பட்டு குண்டர்கள்ட்ட சாவியை கொடுத்து இப்போ உள்ள இருக்க எங்களை வெளியில போக சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் பணம் கேட்கறாங்க. வீடு நாங்கள் அலாட் பண்ணி வாங்கிட்டோம், வீடு எங்கள்கிட்ட இருக்கு, 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தா வீட்டில் இருங்க, இல்லை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 36 வீடை இப்போ சாங்ஷன் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு யாருக்குமே தெரியாது.